ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் நவராத்திரி முதல் நாள் செய்யக்கூடிய நைவேத்தியத்தை பார்க்கலாம். நவராத்திரி சமயத்தில் கடவுளுக்கு 3 வேளையும் நைவேத்தியம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு. நாளைக்கு முதல் நாள் அப்படின்றனால காலையில் சர்க்கரை பொங்கல், அதாவது ஒரு இனிப்போட ஆரம்பிக்கலாம். 9 நாளுமே மதியம் சாதம், வேக வைத்த துவரம் பருப்பு, நெய் ஊற்றி மகா நைவேத்தியம் படைக்கிறது ரொம்பவே சிறப்பு. சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பச்சரிசியும் 1/4 கப் பயத்தம்பருப்பும் எடுத்திருக்கேன். சிலர் பயத்தம்பருப்பை வானலியில், அதாவது வெறும் வானலியில் ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசியோடு சேர்ந்து கழுவுவாங்க. நான் இன்றைக்கி பயத்தம்பருப்பை வறுக்க போகிறதில்ல, இது மாதிரி கூட செய்யலாம். அரிசியையும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து 2 அல்லது 3 முறை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் செஞ்சிடலாம். அரிசியையும் பருப்பையும் நல்லா கழுவி தண்ணியை ஒட்ட வடிச்சாச்சு. 1 கப் பச்சரிசி 1/4 கப் பயத்தம்பருப்பு மொத்தமாக எடுத்திருக்கோம், அதாவது 1.25 கப் எடுத்திருக்கோம். இதில் 4 மடங்கு தண்ணி எடுத்துக்க போகிறோம், அதாவது 5 கப் அளவுக்கு நாம் இதில் இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். சிலர் முழுமையாக தண்ணி சேர்க்காமல் பால் கூட சேர்த்து கலந்து செய்வாங்க. அப்படி செய்கிறதா இருந்தால் 4 கப் தண்ணி 1 கப் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பால் சேர்க்க போகிறது கிடையாது, 5 கப்பும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஹை ஃப்ளேமில் தண்ணி நல்லா கொதி வர்ற வரைக்கும் நாம் இப்போ வெயிட் பண்ணலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் செஞ்சுட்டு குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சரியாக 15 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் சாதம் நல்லா வேகட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் செய்த பிறகு குக்கருடைய ப்ரெஷர் தானாக அடங்குற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். அரிசி வேகிற இந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம் வெல்லத்தை கரைச்சி சுத்தம் செஞ்சு வச்சுக்கலாம். 1 கப் பச்சரிசி 1/4 கப் பயத்தம்பருப்பு, மொத்தம் 1.25 கப் எடுத்திருக்கோம். 1.25 கப்புக்கு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நல்லா பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் 1.25 கப்பு நான் வெல்லம் அளந்து போட்டிருக்கேன். நான் பாகு வெல்லம் எடுக்கலை, அதற்கு பதிலாக இது மாதிரி உங்களுக்கு கடையில் ஆர்கானிக் வெல்லம் அப்படின்னு பொடிச்ச வெல்லமே கிடைக்குது, அந்த வெல்லம் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் நல்லா டார்க் கலரில் இருக்கிறனால உங்களுக்கு நல்ல பொங்கல் நல்லா டார்க் கலரில் இந்த கோவிலில் கொடுக்குற பொங்கல் மாதிரியே இருக்கும். இந்த வெல்லம் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்கிறப்போ பாகு வெல்லம்னு கடையில் கேட்டு வாங்கி அந்த பாகு வெல்லத்தில் நீங்கள் சர்க்கரை பொங்கல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பொங்கலும் நல்லா டார்க் கலரில் வரும். அதே சமயம் அதனுடைய சுவை அப்படியே கோவிலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். இப்போது இந்த வெல்லத்தில் நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் கொதிக்க விட்டுறலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.25 கப் அளவுக்கு, அதே அளவு 1.25 கப் வெல்லம் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கனால இதில் இனிப்பு தன்மை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஆவரேஜான இனிப்பு தன்மை இருக்கும்போது நமக்கு அது திகட்டாது. அதே சமயம் நம்மளால் கூட சாப்பிட முடியும். உங்களுக்கு கொஞ்சம் நல்ல இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 கப்போ அல்லது 1.25 கப்பு வரைக்குமே கூட நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போது வெல்லம் சேர்த்த தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் செஞ்சுட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டியில் நம்ம வெல்லத்தில் இருக்கக்கூடிய தூசு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வடிகட்டிடலாம். வெல்லம் கரைஞ்சி தண்ணி கொதி வர ஆரம்பிக்கிற சமயத்திலேயே நம்ம வெல்லத்தை ஃபில்டர் பண்ணிடணும். இல்லைன்னா வெல்லம் திக்காக ஆக நமக்கு வடிகட்டுறது கஷ்டமாகிடும். வடிகட்டின வெல்லத்தை நம்ம மறுபடியும் கடாயில் சேர்த்து கொதிக்க விடலாம். வெள்ளத்தண்ணி இப்போ ரொம்ப நீர்த்து இருக்குது, ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம இப்போ இதை கொதிக்க விடலாம். சர்க்கரை பொங்கலுக்கு வெல்லத்தில் எந்த பாகு பதமும் நமக்கு தேவையில்லை. அந்த வெல்லம் சேர்த்த தண்ணீர் ஓரளவுக்கு திக்காகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டாலே போதுமானதாக இருக்கும். ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போது அந்த வெல்லம் சேர்த்த தண்ணீர் கொஞ்சம் நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் செஞ்சிடலாம். ஒரு கடாயில் 5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து, நெய் நல்லா சூடானதும் 25 முந்திரி பருப்பு நான் இப்போ சேர்க்குறேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதை வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முந்திரி பருப்பு வேகமாக வறுப்பட்டு தீஞ்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் முந்திரி பருப்பு பாதி வறுப்பட்டதுமே நம்ம ஒரு 25 திராட்சை, அதாவது காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா வறுப்படுற சமயத்தில் முந்திரி பருப்பும் முழுமையாக வறுப்பட்டுடும். திராட்சை இப்போ இருக்கக்கூடிய சைஸில் இருந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும். அந்த சமயத்தில் நாம் இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த சமயத்தில் 4 அல்லது 6 கிராம்பு கூட சேர்த்துக்கலாம். திராட்சை இப்போது நல்லா டபுள் த சைஸ் ஆகிருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். சரியாக 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் குக்கரை ஆஃப் பண்ணியிருந்தேன். ப்ரெஷரும் இப்போ நல்லா அடங்கியிருக்கு. நாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பும் அரிசியும் நல்லா வெந்திருக்கு. நாம் இப்போ இதை நல்லா
ஒரு கரண்டியோட பேக் சைடு வச்சு நல்லா மசிச்சிடலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே எப்போவுமே நல்லா மசிச்சு விட்டுடுங்க. ஆறின பிறகு நம்ம மசித்தோம்னா அவ்வளோ ஸ்மூத்தாக உங்களுக்கு மசியாது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மசிச்சுக்கலாம். அதே மாதிரி வெள்ளை தண்ணி சேர்த்த பிறகு நம்ம சாப்பாடை மசித்தோம்னா சரியாக மசிக்க வராது. அதனால் வெள்ளை தண்ணி சேர்க்கிறதுக்கு முன்னாடி அதே சமயம் சாப்பாடும் சூடாக இருக்கிற சமயத்திலே நம்ம எப்போவுமே சாதத்தை நல்லா மசிச்சிடணும். இப்போது இதில் நாம் வறுத்த முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம், அதாவது எடிபிள் கேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஒரு 3 பிஞ்ச் சேர்த்துக்கலாம். கூட சேர்த்துட வேண்டாம், அந்த கற்பூர வாசனை பொங்கலில் நிறைய டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். இந்த பச்சை கற்பூரம் சேர்க்கும் போதும் நமக்கு அந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய சர்க்கரை பொங்கலில் இருக்கக்கூடிய அந்த மனம் நமக்கு கண்டிப்பாக வரும். இது கூடவே கரைச்சி வச்சிருக்க வெள்ளைப்பாகையும் சேர்த்துடலாம். இதை எல்லாமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம், அதாவது சாப்பாடும் வெல்லமும் நல்லா சேர்ந்து வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நாம் இப்போது இதை கொதிக்கி விடலாம். அப்பப்போ நடுநடுவில் இதை கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் சேர்த்துட்டோம் அப்படின்றனால இது சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பாடும் வெல்லமும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. அதே மாதிரி சாப்பாடும் நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த சமயத்திலே இந்த மாதிரி தளன்னு இருக்கும்போதே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நேரமாக சர்க்கரை பொங்கல் நல்லா கெட்டியாகிட்டே வரும் அப்படின்றனால ஓரளவுக்கு தளன்னு இருக்கிற பதத்திலேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம குக்கரை இறக்கிடலாம். மணக்க கோவிலில் கொடுக்கக்கூடிய அதே அசத்தலான சுவையில் நம்முடைய சர்க்கரை பொங்கல் தயாராகிடுச்சு. இப்போது நாம் நம்முடைய அடுத்த ரெசிபி கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு பொரியல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை நான் ஊற வைக்க போகிறது கிடையாது. இதை நல்லா 2 அல்லது 3 முறை தண்ணீர் ஊற்றி நம்ம நல்லா அலசிக்கலாம். ஊற வச்சோம் அப்படின்னாலே 1 விசில் அல்லது 2 விசில்லையே இந்த கடலைப்பருப்பு சீக்கிரமாக குழஞ்சி போயிடும். அப்படின்றனால நான் கடலைப்பருப்பை ஊற வைக்காமல் நல்லா தண்ணி ஊற்றி இப்போ கழுவியாச்சு. 1 கப் கடலைப்பருப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நிறையவும் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா குக்கர் விசில் வர்றப்போ உங்களுக்கு நிறைய பொங்கி வரும். அதனால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். இது கூடவே ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே கடலைப்பருப்பு பொரியலுக்கு தேவையான அளவு உப்பும் நான் இப்போ சேர்த்துட்றேன். இப்போ குக்கரை மூடி சரியாக ஹை ஃப்ளேமில், என்னுடைய ப்ரெஷர் குக்கரில் 3 விசிலில் இது கரெக்டாக வெந்துடும். சிலருடைய குக்கருக்கு ஏற்ற மாதிரியே விசில் மாறுபடும். அப்படின்றனால 2 விசில் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பருப்பு வெந்திருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 2வது விசிலில் வேகாத பட்சத்தில் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு விசில் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வேக வச்சாலே போதுமானதாக இருக்கும். அதாவது மொத்தமே ஹை ஃப்ளேமில் 2 அல்லது 3 விசில்லையே உங்களுக்கு கடலைப்பருப்பு சூப்பராக வெந்துடும். பருப்பு வேகிற சமயத்தில் நம்ம தாளிப்புக்கு தயார் செஞ்சிடலாம். ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதே சமயம் உளுத்தம்பருப்பும் நல்லா வறுபட்டணும். இது ரெண்டும் வறுபட்ட பிறகு காரத்துக்கு ஏற்ப நாம் காஞ்ச மிளகாயோ அல்லது பச்சை மிளகாயோ கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 காஞ்ச மிளகாய் உடைச்சி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். மிளகாயும் இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம ஃப்ளேமை ஆஃப் செஞ்சு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரியாக ஹை ஃப்ளேமில் 3 விசில் மட்டுமே வேக வச்சுருக்கேன். இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது பருப்பு நல்லா வெந்திருக்கு. பருப்பு வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு பருப்பை நல்லா நீங்கள் 2 விரல் நடுவில் அழுத்தி பார்த்தீங்கன்னா வெந்திருக்கணும். அதே சமயம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு, உடைக்கவும் வருது. இப்போது இதை நம்ம தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம சுத்தமாக இதை வடிச்சிடலாம். தண்ணியை நல்லா ஒட்ட வடித்து பருப்பை ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த சல்லடையில் ஆற விட்ட பிறகு தான் நாம் பருப்பை தாளிப்பில் சேர்க்கணும். சூட்டாகவே அந்த பருப்பை நம்ம தாளிப்பில் சேர்த்தோம்னா அந்த சூட்லேயே பருப்பு வெந்துட்டுருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது குழஞ்சி வர ஆரம்பிச்சிடும். அப்படின்றனால பருப்பு நல்லா தண்ணி ஒட்ட வடிய விட்டுட்டு அந்த வடிகட்டிலேயே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பை தாளிப்பில் சேர்த்துக்கலாம். பருப்பை தாளிப்பில் சேர்த்த பிறகு கைவிடாமல் கிளறணும். இல்லைன்னா அந்த ஈரப்பதமானது அந்த வாணலியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்படின்றனால நல்லா கைவிடாமல் கலந்துட்டே வாங்க. பருப்பை நம்ம ஊறவே வைக்கவே இல்லை.
வெறுமனே 3 விசில் ஹை ஃப்ளேமில் வேக வச்சோம். அந்த நிலையில் தான் இந்த பருப்பு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக உதிரியாக வந்திருக்கு. நீங்கள் பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற விட்டால் கூட ஒரு விசில்லையே அது குழஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. அப்படின்றனால தான் நான் பருப்பை ஊற வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பருப்பில் இருந்த ஈரப்பதம் இப்போ நல்லா வற்றி பருப்பு நல்லா பார்த்திங்கன்னா வானலியில் ஒட்டாமல் வருது. அதே சமயம் நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ நாம் ஃப்ளேமை ஆஃப் செஞ்சிடலாம். நம்முடைய கடலை பருப்பு சுண்டல் அழகாக நல்லா தங்க கலரில் உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.